பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னா போட்டு இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு வெளியே தான் நிற்கிறோம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா சேஃப்டிக்கு பஸ்ஸில் இருக்கோம் காட்டுறோம். எஸ்எல்டி இந்த இருக்குது ஸ்ரீலங்கா. இது எஸ்எல்டிலாம் இந்த இதுக்கு போகிறோம். அப்பா வந்து விட்டுட்டு போனேன். நாங்கள் வந்து இப்போ அப்பா டிப்போவுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் டிப்போண்டா இது அங்கே வேலை செய்கிற இடம் ஆஃபீஸுக்கு போக போகிறோம். அப்பா வேலை இந்த பஸ் எல்லாம் அங்கே தான் போய் க்ளீன் ரிப்பேர் எல்லாம் பண்ணோம். அங்கே போய் நாங்கள் போகிற வழியில் உங்களோட பார்க்குறோம். இப்போ இன்னும் வலிக்கிறதில்ல, கொஞ்சம் நேரத்தால் தான் வலிக்குதோ. வலிக்கிற பிறகு நாங்கள் உங்களோட தொடர்பு சின்ன பஸ் போயில பஸ்லாம் நிற்கிறோம். இன்னும் கணக்கு நடக்கும்னு நினைக்கிறோம். போயில இது எஸ்எல்டிபியில் எம்ப்ளம் இந்த இருக்குது. இந்த இதில் இருக்குது எஸ்எல்டிபியில் எம்ப்ளம். கேஸ் நானும் தம்பியும் ஒரு கண்டக்டரும் ஒரு அங்கிளும் தான் இருக்காங்க. அடுத்தது இன்னும் பஸ் போயில கணக்கில் எடுக்கும் போல். எஸ்எல்டிபியில் இருக்க ஸ்டாஃப் சென்டர் ஓடருக்கு ஃபர்ஸ்ட் டிப்போர்ட் மேனேஜர், செகண்ட் அசிஸ்டன்ட் டிப்போர்ட் மேனேஜர், தேர்ட் டிப்போர்ட் இன்ஸ்பெக்டர், ஃபோர்த் ஃபோர்மேன் மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர் மாதிரி, அடுத்த டெக்னீஷியன்ஸ், அடுத்த டிரைவர்ஸ், கடைசியில் கண்டக்டர்ஸ். அதில் எங்கள் அப்பா டிப்போர்ட் இன்ஸ்பெக்டர். இதில் உங்களுக்கு பஸ்ஸை இந்த இருக்குது. இதான் டிரைவர் இருக்கடா. இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குது. சீட்ஸ் எல்லாம் சரியாக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வெளியே சரி சீட்ஸ் எல்லாம் டேமேஜாக இருக்குது. நம்ம இதை டேமேஜ் ஆகக்கூடாது. சில பேர் செஞ்ச தப்பு. நாங்கள் டேமேஜ் ஆகக்கூடாது. கேஸ் அதை டேமேஜ் ஆகினா பிறகு நம்மளும் இன்னொருக்கா இந்த பஸ்ஸில் வரும்போது எங்களுக்கும் கஷ்டப்படுவோம் நாங்களும். அதனால் நம்மளும் டேமேஜ் ஆகக்கூடாது. பப்ளிக் சர்வீஸை மூன்றாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ், அடுத்த பப்ளிக் சர்வீஸ் அப்ளைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சார்ஜ் கன்செஷன் ரேட். அதாவது ஃப்ரீ சர்வீஸ் வந்து இலவசமாக, அதாவது கொஞ்சம் சலுகையோட இது கிடைக்கலாம். பப்ளிக் சர்வீஸ் அப்ளைட் பை த பேசிஸ் ஆஃப் சார்ஜிங் கன்செஷன் ரேட். அடுத்து பப்ளிக் சர்வீஸ் அப்ளைட் பை சார்ஜிங் மணியால் பப்ளிக் சர்வீஸாக இருக்குது. மூன்றாக தான் பிரிக்கலாம் பப்ளிக் சர்வீஸ். அதில் எஸ்எல்டிபி வந்து ரெண்டாவது பப்ளிக் சர்வீஸ் அப்ளைட் பை த பேசிஸ் ஆஃப் சார்ஜிங் கன்செஷன் ரேட். அது கொஞ்சம் சலுகை. ப்ரைவேட் பஸ்ஸை விட கொஞ்சம் இது குறையதான். உங்களோட போகும்போது காட்டணும். இந்த பஸ் பாருங்க, இதான் பஸ் ஸ்டாண்ட், புதுசாக கண்ட பஸ் ஸ்டாண்ட். ஷாப்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. இதாக இருக்கு. போகிறோம் பஸ்ஸில். கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. எஸ்எல்டிபி ஆஃபீஸுக்கு தான் போவோம். நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அங்கே போய் உங்களை சந்திக்கிறோம். இடைக்கில் காட்டுறாண்ட காட்டுறோம். காட்ட முடிஞ்சேன் காட்டுறோம். எஸ்எல்டிபியை தமிழில் என்ன சொல்கிறோன்னு இபோஸ் அனுப்புகிறோம். அதாவது இலங்கை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஸ் போகிறதால உங்களுக்கு சத்தம் விளக்கமான்னு தெரியல. கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நான் இருந்த சீட்டில் கொஞ்சம் வெயில் அடிக்குது. சீட் மாற போகிறோம். இந்த மாதிரி சீட் அங்கே வெயில் அடிச்சது. கடையாக சரி இது ஏண்டா பள்ளமாக இருக்குது. தம்பி பயப்படுது சரியா. அது பள்ளம் இருந்தால் சரிண்ணா சரியா ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த ஃபோனெல்லாம் அடிக்கிறாங்க. இந்த டிரைவர் ரோட்டு இந்த இறங்கியாச்சு எஸ்எல்டிபி ஆஃபீஸுக்கு. இந்த வந்துட்டோம். இப்போ தான் இறக்கி விட்டாங்க. பஸ்ஸெல்லாம் நிறைய இருக்கு. வெயில் வந்து சரியா. எனக்கு புது பஸ்ஸும் இருக்குது. இந்த இருக்குது. இதெல்லாம் அப்பா வேலை செய்கிறது ஆஃபீஸ். உள்ளுக்குள்ளே போவோம். வீடியோ எடுக்க விடுவாங்களோ தெரியல. நினைக்க எடுக்கிடுவோம் நினைக்கிறேன். இந்த எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து கடைசியில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்குள்ள இப்போ எனக்கு போய் நிற்கிறாங்க. பிரேக் டவுன் ஆன பஸ்ஸுக்குள்ளே போவோம். அது பஸ்ஸில் கோன் அடிக்கலாம்.
இந்த இருக்கா வந்து மஞ்சள் கலர் பஸ்லாம் இருக்குது முதல்ல பார்ப்பாங்க இப்போ தான் பிக்கப் பஸ் எல்லாம் இருக்குது அரைவாசியை வெட்டி வச்சிருக்காங்க. இந்த இருக்கு இல்லை உங்களுக்குள்ளே போய் காட்டுறோம். பிரேக் டவுன் பஸ் இல்லை மஞ்சள் கலர் பஸ் தான். இதாக இப்படி தான் இருக்கும். வேறு டிரைவர் ஷீட் இருக்கு. போய் இருந்து காட்ட உங்களுக்கு. இது பிரேக் டவுனா பஸ் போல இந்த வயசுல பிஞ்சு இருக்குன்னு கீ போடுறது கவலைப்படாது. கோன் வேலை செய்யலை. கீழே காலை நடி காலை நடி நீ பையன் தான் கொள்ளையா இருக்கான். அந்த கதவு திறந்து வா வழிய வரலாமா? சரி பாய்ந்தா வரணும் அவர்கிட்ட வழியால சத்தமாக இருக்குது. சரி நாங்களுக்கு வேறு பஸ்ஸை காட்டுறோம். மஞ்சள் கலர் பஸ் நேரத்துக்கு வந்தோம். மிச்சம் ரெட் பஸ்ஸாக தான் கிடக்கு. எவ்வளோ பஸ் ஒன்றே வந்து தான் கிடக்கா. இப்போ போனாதான் இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கெலாம் இது இருக்குது. இந்த இருக்கு பிரேக் டவுன் பஸ் ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்காங்க போல. பேட்டரி இதில் தான் போடுறேன். இந்த பேட்டரியை கலட்டி வச்சுருக்காங்க. இதாக இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே போய் காட்டுவோம். கொண்டு போய் காட்டேன். இது பாருங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்காங்க. இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கேஸ் வேலை செய்யாது என்ன கோனை கலட்டி வச்சுட்டாங்க. இல்லை பேட்டரியை கலட்டி வச்சுட்டாங்க. அதனால நம்ம கோன் அடித்தாலும் சரி இதுக்குள்ளால போவோம். இப்போ சரி வச்சுட்டு இதுக்குள்ள போகிறோம். கொஞ்சம் ட்ரெஸ் தான் டைம் கிடக்காங்க கல்லி பாட்டி. ஒரு 3 வழியில் வரும். சரி இதான் டிக்கி போல் பத்திரந்தா இதாக இருக்கு. இதுதான் டிக்கி போட்டி விட்டோம். நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே இந்த பஸ்ஸுக்கு பார்க்கலாம். எல்லா பஸ்ஸுக்குலேயும் ஒன்று தான்டா. இதுவும் அப்படித்தான் இருக்குதா. சரியா பெருசாக இருக்குது. இது எல்லா கடவுளுக்கும் நமக்கு இது டெம்பிள் இருக்குது, சர்ச் இருக்குது, மஸ்கெல்லாம் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. இந்த டெம்பிள் அங்காள இருக்குது டெம்பிள். இதுவும் குப்பை தான். நானும் இது நல்ல பஸ் பார்க்கேன். இங்கெல்லாம் பிரேக் டவுன் பஸ் தான் இருக்குது போல். இந்த அங்கே தான் ரிப்பேர் பண்ண சாய். டெக்னீஷியன்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. தம்பி அவசரப்பட்டு முன்னுக்கு போகிறேன். இதாக இருக்குது. என்னடே தெரியல. கணக்கு பஸ் இருக்குது. இந்த இருக்குது நாங்கள் சொன்ன பிக்கப் பஸ். இந்த இருக்குது ஜோதி. இந்த இருக்குது நீ கட்டு. இந்த இருக்குது. இதில் கோன் அடிக்கலாம். நான் தான் கடைசியில். நீ அப்போ இருந்தால நான் இப்போ இருக்கிறேன். அப்பா அடி அடி அடி. அது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அங்கால இருக்கு. லைட் வரும். போன முறை நான் அடி. இந்த கண்ணாடி லைட்லாம் இருக்கு. இங்கே பாருங்க. இந்த இருக்கு இந்த இருக்கு பின்னுக்கு இட வழி. இதுக்குள்ள போவேன்.
இதுக்குள்ள தம்பி போவான்னு தெரியல. இதுக்குள்ள போ. நம்மட வழி தம்பி தள்ளும். தம்பி உள்ள போகிறேன் சின்ன படிக்கு என்னால் போமான்னு தெரியலை. நாங்களாம் அங்கே பாய்ந்து தான் போன போல கஷ்டமாக இருக்கும். தம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டான். இன்னும் போயிட்டான் இல்லைங்க. நான் எப்படி போகிறேன்னு ஐடியா பார்ப்போம். இதாரு ஓ அந்த இருக்கியா ஓ அப்படி இந்த கேமரா அப்போ போடுறேடா. இடத்த நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த காய்ஸ்னால் இருக்கா மாசை கலட்டுறோம் இருக்கா அப்படி செய்யலாது. அவருக்கு மூச்சோட கஷ்டமாக இருக்கு போல. இந்த இதுக்கு மேலே ஏறலாம் நான் நினச்சேன். இந்த பஸ்ஸை இதை அரைவாசியாக வெட்டியிருக்காங்க, இல்லை முக்கால்வாசியாக வெட்டியிருக்காங்க. இப்படி வந்து இப்படியே வெட்டியிருக்காங்க. இது நான் நினைக்கிறேன் கைதிகளை போட என்ன சாமான்களை பெரிய சாமான்களை இந்த பெரிய கம்பிகளை அப்படி தூக்கி போகிறது அதுக்கான செஞ்சு வச்சுருக்காங்க. கைதிகள் தூக்கி போகிறது இதாக இடைக்கிடைக்கில் ஒரு ஜோக் அடிப்பேர் அதெல்லாம் கேட்டு திருப்போம். இதுல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க திறக்கிறதுக்கு. ஆனால் இங்கே இல்லை. இந்த தம்பி பாஞ்சு காட்டி எங்களுக்கு இதில் இன்னொரு பஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற போல கைஸ் இங்கே இருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்க இந்த இருக்கு. இதில் ஒரு கொலைக்கு செட் பண்ணி இது ட்ரெயின் மாதிரி போகும் போல. பாயிராக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. கேமரா இருக்கு. என்ன கொஞ்சம் பிடிங்க அண்ணா. இப்போ நம்ம இவரை தட்டி விடலாம். தட்டி விட்டாச்சு. காய்ச்சால அப்படி விட்டாச்சு. இந்த கேமரா அப்படி காய்ச்சி நீங்களே கதைக்க சூப்பர் ஹீரோ ஆயிடுச்சு இருக்கும். கேஸ் நீங்கள் நிறைய சூப்பர் ஹீரோ படத்தில் பார்த்துருக்கீங்க. பாருங்க இதில் காலை வைத்து ஒரு வேர்ப்பாயிடுச்சு. பார்த்துக்க ஈஸியாக தான் இருக்கும். பாஞ்சா தெரியும். இந்த முள்ள வித்தியாசமாக நடக்கிறான். இந்த இருக்கு இங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுற சைட். இதுக்குள்ளதான் பெட்ரோல் ஊற்றுறேன். இதுக்கு மூடியில் இந்த ரிப்பேர் பண்ணுற சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பஸ்ஸு இந்த அப்படி பஸ்ஸை நிப்பாட்டிச்சு கீழே தான் ரிப்பேர் பண்ணுவாங்க. பஸ் பேட்டரி தான். ரிப்பேர் பண்ணுற சைடால் கணக்கு இருக்கும். இந்த இருக்கு நம்ம இதால் போவோம். இறங்கி பார்க்க போறியா? நீ கதைக்கிறோன்னு முழங்கிற இந்த படியால் இறங்கினா வருவாங்க. நினைச்ச பாயிரண்டு இந்த தெரியுது படி. அந்த படி இருக்கு பாயும். சரி சரியா பயம். நான் பாதிக்கிறேன். நான் ஈஸியாக பாஞ்சேன். அதான் ஈஸியாக இந்த இருக்கு. இந்த அடியில் பஸ்ஸில் போய் காட்டுறோம். இந்த இருக்கு. சரி போவோம். ஒரு மாதிரி இருக்கு. ஆயில் மணக்குது. இந்த இருக்கு பஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்னா. இதுதான் இன்ஜினியரிங் ஆஃபீஸ். உள்ள போக விடுவாங்கன்னு தெரியல. அடித்தோம். வந்ததுக்கே போகிறா. சரி வெயில் அதுக்கு ஒரு நிழலுக்கு நிற்க போகிறேன்னா. இந்த இதுலேருந்து ஆயில் எடுப்பாங்க. இதில் போச்சு இந்த இருக்கு ஆயில். இந்த இருக்கு ஆயில் அப்படி கொட்டு. அதான்
தேவையான இடத்துல எடுப்போம். இதாக இருக்குது இப்படி தான். இதாக கொட்டுற மாதிரி இருக்குது வாளி வச்சு. பெரிய இடம் நீ சுற்றி காட்டணுன்ற வண்ணா ஒரு வீடியோ தான் இருக்கும். நாங்கள் டக்குன்னு சுருக்கி காட்டிக்கிட்டுருக்கோம். இந்த இருக்கு அதுக்குள்ள அசிஸ்ட் மாதிரி இருக்கு. பஸ்ஸெல்லாம் கிணறு கிடக்கு. நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு தானே. அதுக்குள்ளால வேலை செய்யாட்டும் கீழே படுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த இருக்கு இது பஸ் மாதிரியே இல்லை. பஸ்ஸில் கண்டிஷன் மாதிரியே பஸ்ஸே இல்லை கைஸ். ஒரு இது உண்டு. பஸ் தான் இப்படி போயிடுச்சு. இந்த கண்டெல்லாம் மணந்து முதல்ல இந்த இடத்துல இது இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருந்த பஸ் இருந்தது. காணல இப்போ தான் கைஸ். இதில் வரலாம். ஆனால் பாம்பு இருக்கும், பயமாக இருக்குது. அட்வென்ச்சர் கிங் போங்க, நாங்கள் நிற்கிறோம். ஓ பாம்பு பாம்பு உங்கள் போட பாம்பு. கைஸ் வந்து இதே மாதிரி அங்கேயே ஒரு இது இருக்குது. இல்லை இது உண்டு. சொல்கிறாங்க பாம்பு நிற்கன்னு சொல்கிறாங்க. பஸ் வந்து நிற்குது. என்ன சாமான் இருக்குது? பஸ்ஸுக்கு தான் வந்து சரி பின்னுக்கு வரோம். இதாக இருக்குது ட்ரெயின் ட்ராக். சம்டைம் இதால் ட்ரெயின் வரும். நாங்கள் வரைக்கல. எங்கே தேனி கூட குருவி கூட வலையா இல்லை குருவி கூடு. குருவி கூடன்னு சொல்கிறான். வடியா தெரியல. குருவி கூடு தான் இருக்கு. கீழே வந்துறது மேலே பின்னுக்கு வந்துக்கிறோம். காசு மாதம் நாங்கள் கடை எடுத்து தான் வச்சுருக்கோம். ஏழு கஷ்டமாக இருக்குது. காசில் கொஞ்சம் இருந்துட்டு இந்த ஒரு பஸ் வருது. ஓ சரி இந்த மங்களுக்கும் நான் மாசு கலட்டிட்டு இருந்தேன். இவர் மட்டும்தான் நிற்கிறது. அதனால் நான் மாதம் போடலை. ரெண்டு ஏற்ற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் தெரியலை. இங்கே இப்போ அந்த பஸ்ஸெல்லாம் ஏற்றி சர்வீஸ் எல்லாம் போடுவாங்க. ஸ்டேஷன்ல எல்லாம் இப்படி தான் இருக்கும் காய்ஸ். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த இருக்குது. இங்கே பாருங்க ஒரு குட்டி வீடு மாதிரி இல்லை அந்த பஸ்ஸை கவனிக்கிற மாதிரி அந்த இது இருக்குது. ஆக்கள் உள்ளுக்குள்ள நண்டு இந்த இருக்குது பழைய பஸ். கேர்ள்ஸ் சந்தா இருக்குது. பெண்ணாம்பெரிய சம்மம் உண்டு. நின்று காட்டுறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம். இந்த இருக்கு கேர்ள்ஸ். அது உங்களுக்கு தெரியாது. என்ன வந்தாச்சு நாங்கள் வரோம். இந்த இருக்க ஒரு ரூம் மாதிரி இருக்குது. பஸ்ஸில் பார்சலாம் வச்சுருக்காங்க. கேர்ள்ஸ் இது என்னதுக்குண்டே தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இதாக இருக்குது. ஃபேன் இருக்குது. இது அந்த இது ரேடிகேட்டரை கூல் ஆக்குறது. இதுக்கு அப்படியே பாருங்க. குட்டி சாமான நியூ பஸ்ஸில் தான் இப்போ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் கணக்க வருது. தம்பியை ஓடி விட்டுட்டு வந்துட்டேன். அதை கூப்பிட்டு கொண்டிருக்கேன். பயம் பாவம் அதுக்கு திரும்ப போவோம். கூப்பிட்டு கொண்டிருக்கான். இந்த இருக்கு என்ன இதை காட்டு தான் வரல. எனக்கு கூப்பிட்டு சொன்னா என்ன சொல்கிறல்ல அவங்களெல்லாம். ஐ திங்க் இதில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கல. நல்லா புது பஸ். இதில் மட்டும்தான் சீட்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்குது. இதாக இருக்குது. இதை டிரைவர் சீட். எங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கடைசியில் கண்டுபிடிச்சோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த இருக்குது சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தான். இதை எடுத்து அடிக்க போகிறோம். இப்போ அடிக்கலாமோ தெரியலே. ரைட் சைடுக்கு போவோம். காய்ஸ் இது புது பஸ் நம்ம அடிக்கிறது. பழைய பஸ்ஸில் கடைசியில் நம்ம தோல்வியில் முடித்து விட்டது. தோல்வியில் முடிய ஒரு ரூம் இருக்குது. சின்ன ரூம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அது உடஞ்சிச்சு.
கரல் பிடிச்சிச்சு. இந்த போட்டு பார்ப்போம். இல்லை அது போடும். நம்ம அப்பா போட்டு இந்த இருக்கு வேலை செய்ய 2 இடம். இந்த வேலை செய்ய நம்ம போகலாம். இந்த சரியா பயந்தாங்கொழியாக இருக்கு. பைக்கெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறது இதாக இருக்குது. பழைய காலத்து பைக். இது பழைய காலத்து பைக்கில் போய் இருக்குது. இதாக இருக்குது. இது வேலை செய்ய வேண்டியே தெரியல. ஒரு சந்தேகம் தான். சந்தேக கண்ணத்தோட இப்போ தம்பிக்கு ஒரு இன்ஜரியா ஏற்படுது. இந்த முள்ளு ஒன்று குத்திச்சு. நான் கவனமாக வந்தேன். இந்த அழுகிறேன். சும்மா காய்ஸ் வலிக்குதா காய்ஸ்? அது ஏற்போண்டே தெரியல. நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலுக்குள்ள ஒரு குச்சி மாட்டிகிட்டே வருது அப்போதுலேருந்து. நம்ம எடுக்கணும். டயர்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. இந்த இருக்குது. இங்கே டிரைவர் இது டோர் திறந்துருக்கு. ஆனால் டிரைவர் டோர் திறந்துருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம இப்போ ஆஃபீஸுக்குள்ளே போய் உங்கள்கிட்ட காட்டுறோம். வாங்க காய்ஸ். நொப்பே இல்லை இதுக்கு. நொப்பே இல்லை காய்ஸ். ஆஃபீஸில் கொண்டு காட்டுறோம். கணக்க போய் நிற்கிறாங்க. உள்ள கொண்டு காட்டுறோம். இப்போ ஆஃபீஸில் வந்து கணக்க போய் முன்னுக்கிறாங்க. அதை காட்ட முடியல. இது எங்களோட அப்பாடணும். இப்போ அப்போ வேறு ரூமுக்கு போயிட்டு இந்த ரவுட்டர் இந்த கணக்கு சுவிட்ச் சொன்னா இருக்குது. இந்த இருக்குதான் இது இப்போ போடுறது டிக்கெட்ஸ் எல்லாம். சார்ஜ் போடுறது டிஸ்பிளே இதாக இருக்குது. பின் கம்ப்யூட்டர் அது எல்லாமே இந்த 2 டிக்கெட்ஸ் போடுறோம். இது ஆப்பிங்க இது சார்ஜ் போடுறோம். கைஸ் அவ்வளோதான் இந்த வீட்டில் இருக்குது. அந்த இருக்குது மேலே ஒரு முட்டை பேக்ஸ்கள். உங்களுக்கு வேறு எடுத்து கொண்டு காட்டுறோம். இந்த இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது. இதெல்லாம் நமக்கு கவுண்டர் ஆக்கள்லாம் வேலை செஞ்சு காசு வந்து கொடுக்குற இடம் இதாக இருக்குது. இந்த வரைக்கும் தான் இப்போ எங்களோட அப்பா இருக்கிறோம். ஒரு நல்ல செக்யூரான இது இருக்குது. லொக்கொண்டு இந்த அப்பாட கம்ப்யூட்டர். நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சால் சிலாக்கள் வந்து இதில் படுப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் இருக்குது. 2 மானிட்டர் இருக்குது. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இந்த இருக்குது. ஃபோட்டோ காப்பி மிஷின் இருக்குது. 2 இருக்குது. இந்த இருக்கு 2 புதுசு என்னோ ஃபோட்டோ காப்பி அடித்து அப்லோட் பண்ணுறேன். சரி வீட்டை தான் போகிறது. அம்மா வந்து ஏற்றுவாங்க. இது பைக்கில் போய்க்கலாம் உங்களுக்கு காட்டுறோம். கைஸ் பைக்கெலாம் போய்க்கணும்.